அனைவருக்கும் வணக்கம். அவர் சொல்லுவாங்க, அந்த மாற்றம் ஒன்றே மாறாது அப்படிம்பாங்க. அதனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே ட்ரான்ஸ்ஃபரில் போகிறது, ரிட்டையர்மெண்ட்டு, அது எதுவும் நம்ம பண்ண முடியாது. பட் ஆனால் இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அவர் ட்ரான்ஸ்ஃபரில் மட்டும் போகாமல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷனில் போகிறாரு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அவர் என்ன முன்னாடி சொல்லியிருக்கிறாரு, என்ன இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது 2015 டிஎஸ்சி ப்ரொமோஷன் கிடைக்கும் போது வேண்டாம்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டராக கண்டிப்பாக பண்ணாதுன்னு சொன்னார். ப்ரொமோஷனில் போகிறது எந்த அளவுக்கு நல்ல விஷயமோ அதே சமயத்தில் அவங்களுக்கு அடுத்த படிநிலையில் அதுக்கான பொறுப்புகளும் அதிகமாகும். இப்போ கோயம்புத்தூர் சிட்டிக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் அதுலையாச்சும் உங்களுக்கு 2 ரேஞ்சாக பிரிஞ்சிருக்குமா, நார்த்து சவுத்து பிரிஞ்சிருக்குமா கோயம்புத்தூரில். பட் ஆனால் இங்கே இப்போ திருப்பூரை பொறுத்த வரைக்கும் அந்த சிட்டி ஃபுல்லாகவே ஒரே கண்ட்ரோல் தான் இருக்கும். ஸோ அப்போ அதோட பணிச்சுமைகளும் அதிகமாக இருக்கும், அதுக்கான பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் அவர் டைரெக்டாக அவங்க சுப்பீரியர்கிட்ட கவுன்சில் சார்ட்டையோ ஒரு டிசி அவங்கள்ட்டையோ பேசுகிற ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அது எப்படியும் அவங்க சமாளிச்சிருவாங்க. பல்லடத்தில் இருந்த வரைக்கும் இந்த 6 மாதம் நான் சார்ஜ் எடுத்ததுக்கப்புறம் என் கூட ட்ராவல் பண்ணும்போது எந்த வேலை சொன்னாலும் முகம் பிடிக்காமல் பண்ணுறது, அந்த ஒரு குவாலிட்டி நான் அவர்கிட்ட பார்த்தேன். எந்த வேலையாக இருந்தாலுமே கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விஷயங்கள் கற்றுக்கிறது இருக்கும். அது தப்பாக அப்படிலாம் நினைக்கிறது கிடையாது. யாராக இருந்தாலும் ஏதாச்சும் நல்ல விஷயம் தான் கற்றுக்குவோம். அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, அந்த ஆஃபீஸரோட நல்ல லைஃப்பில் இருக்கும். எனக்கு தெரியும் ஒரு இதுக்கு எத்தனை ஐஜிஸ் ஹெல்ப் பண்ணாங்க, டைரெக்டாக ஐஜியை அவங்க கூட்டு போகிற மாதிரி அந்த மாதிரியான லைஃப்பில் இருந்தார். அது உண்மையிலே ஒரு நல்ல குவாலிட்டி. என்றைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு ஏதாச்சும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக உயரதிகாரி அதை மனசை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த இதை நான் அவர்கிட்ட ரன் பண்ணிட்டேன். இப்போ இந்த சந்தோஷமான தருணத்தில் பிரிவது கஷ்டமாக இருந்தால் கூட ப்ரொமோஷன் போகிற அந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இன்னும் உடல் நல்ல ஆரோக்கியத்தோடையும் போகிற இடங்களில் எல்லாத்தையும் நல்ல பேர் எடுக்கும். இந்த சர்வீஸை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கும் மனதாக வாழ்த்துகிறேன்.